This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. Welcome to VGP Marine Kingdom. உரையாடலின் மூலமாகத்தான் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும் என்கிற நுட்பத்தை சாக்ரட்டிஸ் கிரேக்க மாநகரத்திலே அறிமுகப்படுத்தினார். அலெக்சாண்டர் நம்முடைய நாட்டிற்கு படையெடுத்து வருவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று தன் உயிரை பொருட்படுத்தாமல் அந்த உரையை நிகழ்த்தியவர் டெமஸ்தனிஸ். புத்தருடைய சங்கங்களிலே 10,000 சீடர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே புத்தர் அமர்வார். அன்று எதையாவது பற்றி அவர் ஒரு பிரசங்கம் நிகழ்த்துவார். அந்த பிரசங்கத்தை அவருடைய சீடர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆண்களை விட குறிப்பறிவதில் பெண்கள் சாமர்த்தியசாலிகள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர்கள் வருகிறவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை ஒரு பார்வையிலேயே அளந்து விடுகிற தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஹிட்லருடைய சொற்பொழிவை பார்த்து கேகேகார்ட் போன்ற தத்துவ ஞானிகள் கூட ஹிட்லரை நம்பினார்கள். ஏனென்றால் ஹிட்லர் பேசுவதிலே ஒரு தெளிவு இருந்தது, அதிலே குழப்பம் இல்லை. உண்மைதான், யாரெல்லாம் சிதைக்கிறார்களோ அவர்கள் எப்போதுமே தெளிவாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அறிமுக நிகழ்வை நடத்தி இந்த பயிலரங்கத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிற சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு தலைவர் மதிப்பிற்குரிய கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே, மதிப்பிற்குரிய திரு ஒளிவண்ணன் அவர்களே, நூலகத்துறையினுடைய இணை இயக்குனர் அவர்களே, திருமதி காமாட்சி அவர்களே, திருமதி கவிதா அவர்களே, இந்த அரங்கத்தில் உங்களை இணைத்து கொண்டு மேடை பேச்சை எவ்வாறு வளர்த்து கொள்வது என்பது குறித்து உங்களை செதுக்கிக் கொள்ள வந்திருக்கின்ற இளம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியை பற்றிய அறிமுகத்தை நடத்துகிற போது கவிஞர் மனுஷபுத்திரன் பேச்சுக்கலை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் தான் எவ்வாறு படிப்படியாக சொற்பொழிவாற்றுகிற கலையை வளர்த்து கொண்டார் என்பதையும், பேசுவது என்பது அரங்கத்திற்கு ஏற்ப மாறுபடுவது என்பதையும் தெளிவுபடுத்தினார். ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் முதலில் யார் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்பதை போல வந்திருக்கின்ற பார்வையாளருடைய உள்ளத்தனைய பேச்சு அமைவது அவசியம். குழந்தைகளிடம் பேசுவதைப் போல பெரியவர்களிடம் பேச முடியாது. மாணவர்களிடம் பேசுவதைப் போல நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களிடம் பேச முடியாது. ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு தன்மையாக இருக்கிறது. சில மேடைகளில் நாம் தெளிந்த நேரோடையைப் போல நம்முடைய பேச்சை கட்டமைக்க வேண்டும். சில மேடைகளில் பொங்கி பெருகுகிற அருவியைப் போல நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். சில இடங்களில் அமைதியான ஆழ்கடலைப் போல அது இருக்க வேண்டும். சில இடங்களில் அது மேலே எழும்புகிற நீரூற்றைப் போல அமைய வேண்டும். சில இடங்களில் அது சலசலத்து பெய்கிற மழையைப் போல இருக்க வேண்டும். இப்படி பேச்சின் தன்மை ஒவ்வொரு மேடைக்கும் ஏற்றவாறு கட்டமைக்கிற போதுதான் அந்த சொற்பொழிவாளர் வெற்றி பெறுகிறார். சொற்பொழிவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது நம்முடைய திறமைகளை விரித்து காட்டுவது அல்ல. என்னுடைய தசைகளை பார் என்று மேடையிலே ஆணழகன் போட்டியில் ஒருவர் காட்டுவதைப் போல நான் வாசித்திருப்பதை பாருங்கள் என்று வந்திருப்பவர்களுக்கெல்லாம் காட்டுவது அதனுடைய நோக்கம் அல்ல. அந்த சொற்பொழிவினுடைய நோக்கம் வந்திருக்கிறவருடைய மனத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான். நான் உங்களுக்கு தமிழ்நாட்டு வரலாற்றில்
நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாயம் அந்த சமவெளி பகுதிகளுக்கு வருகை தந்து அங்கே காவிரி நீரால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்று ஆராய்ந்து எவ்வளவு அளிக்கலாம் என்று பரிந்துரை செய்வதற்காக 1991ஆம் ஆண்டு தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதிகளுக்கு வருகை தந்தார்கள். அப்போது அங்கே இருந்த மாவட்ட ஆட்சியர் எங்களை எல்லாம் அழைத்து, நாம் இந்த மக்கள் அனைவருமே காவிரி நீரால் தான் பயன்பெற்று வருகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இடைவிடாத மனித சங்கிலியை அமைக்க வேண்டும். அவர்கள் செல்கிற இடங்களில் எல்லாம் சிறிது கூட இடைவெளி இல்லாமல் மக்கள் மனித சங்கிலியை அமைத்தால்தான் அந்த மக்கள் காவிரியை நம்பித்தான் வாழ்கிறார்கள் என்பதையும், அது கிடைக்காவிட்டால் எவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்படும் என்பதையும் வருகிற தீர்ப்பாயத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் உணர்த்த முடியும். எனவே நீங்கள் எல்லோரும் களத்திலே இறங்கி மக்களிடம் சென்று பேசி இந்த மனித சங்கிலியை அமைப்பதற்கு வருகிற 15 நாட்கள் பாடுபட வேண்டும் என்று சொன்னார். அப்போது ஜனாதிபதியினுடைய ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்திருந்தால் அவர்கள் இந்த பணியை செய்திருப்பார்கள். அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாததால் நிர்வாகத்திலே இருந்த அதிகாரிகள் தான் சென்று மக்களிடம் பேச வேண்டும் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போது நான் நாகப்பட்டினத்திலே சாராட்சியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். தஞ்சாவூரிலே ஒரு சாராட்சியர், மயிலாடுதுறையிலே ஒரு வருவாய் கோட்ட அலுவலர், இப்படி நாங்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு 10-15 இடங்களில் மக்களை சந்தித்து இந்த இடைவிடாத மனித சங்கிலியை ஏன் அமைக்க வேண்டும் என்று எடுத்து கூறினோம். மீனவ பெருமக்களை எல்லாம் சந்தித்து, நீங்கள் அன்று கடலுக்கு போவதை நிறுத்திவிட்டு மனித சங்கிலியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இந்த இடைவிடாத மனித சங்கிலி தஞ்சையிலிருந்து நாகப்பட்டினம் வரை இருந்ததை பார்த்த அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாயத்தை சேர்ந்தவர்கள், இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு காவிரி என்பது உயிர் நாடியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு சரியான பரிந்துரையை செய்தார்கள் என்பது அன்று பதிவு செய்யப்பட்ட ஒன்று. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், சொற்பொழிவாளராக நாம் ஒரு பணியிலே இருந்தால்தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. எந்த பொறுப்பிலே இருந்தாலும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சொற்பொழிவாற்றுகிற திறமையால், மக்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு தயார்படுத்துகிற ஆற்றலால் வசியப்படுத்தவும் அவர்களை நெறிப்படுத்தவும் தேவை இருக்கிறது என்பதற்காகத்தான். அந்த மக்களிடம் நாங்கள் சொன்னது ஒரே ஒரு செய்திதான், காவிரி நீர் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனித சங்கிலியில் கலந்து கொள்ள வேண்டும், இந்த ஒரு செய்தியைத்தான். ஆனால் பேசுகிற இடங்களில் எல்லாம் நாங்களே உணர்ச்சி கொப்பளிக்க அந்த கருத்தை எடுத்து சொன்னோம். அவர்கள் அத்தனை பேருமே தலையாட்டினார்கள், கலந்து கொள்கிறோம் என்று உறுதியளித்தார்கள். அப்போது கடுமையான வெயில் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் செருப்பில்லாத கால்களோடு வந்தாலும் அங்கே இருந்த நெய்வேலி காட்டாமணி இலையை பறித்து சாலையின் மீது போட்டு நின்று அவர்கள் வருகிற வரை கால்கடுக்க பார்த்திருந்து அவர்களுக்கு கைகளை அசைத்து, நாங்கள் எங்களுடைய தேவையை நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பெருமிதத்தோடு சென்றதை பார்க்கிற போது நாங்கள் எல்லாம் நெகிழ்ந்து போனோம். இன்று இருப்பதைப் போல பெரிய அளவிலே குப்பிகளை அடைத்து விற்கிற வழக்கம் அன்று இல்லை. அங்கங்கே தன்னார்வலர்கள் வந்து மோர் தந்தார்கள், நீர் தந்தார்கள், உணவு தந்தார்கள். அந்த மாவட்டம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய எழுச்சி கோலத்திலே இருந்ததை பார்த்தோம். அனைத்து பிரிவினைகளையும் தாண்டி அவர்களுக்கு காவிரி நீர் ஒன்று கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அங்கே அலுவலர்களாக இருந்தவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு
தங்களுக்கு தெரிந்த விதத்தில் ஆனால் உண்மையாக, நேர்மையாக, வாய்மையாக அந்த சொற்பொழிவாற்றி அவர்களை ஒன்று திரட்டினார்கள். இந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், சொற்பொழிவுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் நோக்கம் இல்லாமல் மிக அழகாக அடுக்குமொழியிலே வார்த்தைகளை எல்லாம் அடுக்கி வர்ணனைகளை எல்லாம் கொண்டு சேர்த்து இடைவிடாமல் பேசி மூச்சு விடாமல் கவிதைகளை சொல்லி மக்களை மயக்கினாலும் அந்த அரங்கத்தை விட்டு செல்கிற போது அவர்கள் இல்லத்திற்கு எடுத்து செல்வது எதுவுமே இருக்காது. அவர்கள் சொல்வார்கள் சொற்பொழிவு நன்றாக இருந்தது என்று, ஆனால் என்ன பேசினார்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. இந்த மேடை பேச்சுக்கு நீண்ட நெடிய வரலாறு உலகமெங்கும் உண்டு. உலகத்திலே நாகரிக நாடுகள் எங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்தனவோ அங்கெல்லாம் சொற்பொழிவாற்றுவது ஒரு தனிப்பெரும் திறமையாக கருதப்பட்டது. அறிஞர்கள் எல்லோரும் தங்கள் வாதத்தால் மக்களை வசியப்படுத்தினார்கள். அவர்கள் பேசுகிற போது மக்கள் ஒன்று திரண்டார்கள். சொல்லாட்சி திறன் என்று சொல்லப்படுகின்ற அந்த திறமை ஒருவருக்கு இருக்க வேண்டும். அவர்கள் நீளமான ஒரு வாக்கியத்தை மூச்சு விடாமல் வாசித்து அந்த மக்களை கவர வேண்டும். அவர்கள் பேசுவதிலே இருக்கிற கருத்தும் அவருடைய வாத திறமையும் எதிரே இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்தால் இவர்கள் சொல்வது சரி என்று தலையாட்ட வைக்க வேண்டும். விழிகள் விரிய வேண்டும். திறந்த வாயை மூடாமல் மென்ற கடலையை விழுங்காமல் அவர்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த சொற்பொழிவுக்கான இலக்கணமாக கருதப்பட்டது. கிரேக்கத்திலே மிகப்பெரிய அறிஞனாக கருதப்பட்டவன் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸ் ஏத்தன் நகர இளைஞர்களிடம் வந்து, எடுத்தவுடன் நான் மாபெரும் அறிஞன், நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும், கேட்டால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று ஒருபோதும் தன்னுடைய வாயை திறந்து பேசியதில்லை. சாக்ரட்டிஸுக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரிந்தால் மனித சமுதாயம் வீணாகிவிடும் என்கின்ற கருத்தை கூட சாக்ரட்டிஸ் கொண்டிருந்தார். அந்த சாக்ரட்டிஸ் ஏத்தன்ஸ் நகரத்து வீதிகளிலே வருவார், இளைஞர்களை பார்ப்பார். நான் படிக்காதவன், எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், அறிஞர்கள், ஆராய்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், நீங்கள் தயவு செய்து நான் சொல்வது சரியா என்று மட்டும் சொல்லுங்கள் என்று தன்னுடைய பேச்சை மிகவும் பணிவாக தொடங்குவார். அந்த இளைஞர்களும் சரி கேட்டு பார்ப்போமே என்று முதல் நாள் 20 பேர் கூடினார்கள். அவர் பேசுவதிலே இருக்கிற பொருளை கண்டு, அதில் இருக்கிற நியாயத்தை கண்டு அவர்கள் அத்தனை பேருமே மயங்கினார்கள். முதல் நாள் 10 பேர் 20 பேர் என்று கூடியவர்கள் படிப்படியாக கூடி அந்த ஏத்தன்ஸ் நகரை ஆண்டவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தினார்கள். சாக்ரட்டிஸ் செய்தது அங்கே ஒரு புதிய புரட்சியை தோற்றுவித்தது. அதற்கு சாக்ரட்டிஸுடைய உரையாடல் என்று பெயர். உரையாடலின் மூலமாகத்தான் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும் என்கிற நுட்பத்தை சாக்ரட்டிஸ் கிரேக்க மாநகரத்திலே அறிமுகப்படுத்தினார். அவ்வாறு அவர் அறிமுகப்படுத்துவதன் தொடர்ச்சியாகத்தான் அதையெல்லாம் பதிவு செய்தார் அவருடைய சீடராக இருந்த பிளாட்டோ. அந்த பிளாட்டோ ஒன்றை சொன்னார், நீங்கள் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டே இருந்தால், உரையாடி கொண்டே இருந்தால், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தால் மிகப்பெரிய அறிவாளியாக ஆக்க முடியும். ஒரு சாமானியனை கூட சின்ன சின்ன வினாக்களாக எழுப்பி அவனை மிகப்பெரிய விடையை சொல்ல வைக்க முடியும் என்பதை அரசவையிலேயே நிரூபித்த பெருமை கொண்டவராக திகழ்ந்தார் பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் என்பவர் சொல்லாட்சி என்பதை பற்றிய ஒரு புத்தகமே எழுதினார். அரிஸ்டாட்டில் நாடகம் எப்படி இருக்க வேண்டும், கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல புத்தகங்களை எழுதியவர். கிரேக்கத்தை பொறுத்தவரை வாதங்கள் அங்கே நிகழும். அலெக்சாண்டர் படையெடுத்து வந்த போது அங்கே மக்களிடம் நின்று டெமஸ்தனிஸ் ஒரு மிகப்பெரிய சிங்க கர்ஜனை ஒன்றை நிகழ்த்துகிறார். அலெக்சாண்டர் நம்முடைய நாட்டிற்கு படையெடுத்து வருவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று தன் உயிரை பொருட்படுத்தாமல் அந்த உரையை நிகழ்த்தியவர் டெமஸ்தனிஸ். அங்கே பல்வேறு விதமான அறிஞர்கள் வாதங்களின் மூலமாக எது சரி என்று நிரூபிக்கவர்களாக இருந்தார்கள். அதை போலத்தான் ரோமாபுரியிலும் சிசரோ போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் வாதம் நிகழ்த்துவதிலே வல்லவர்களாக இருந்தார்கள். நாம் ஷேக்ஸ்பியர் எழுதிய
அந்த ஜூலியஸ் சீசரை படித்தால் புரூட்டஸும் ஆந்தனியும் வாதம் புரிவதை பார்க்கிறோம். முதலிலே புரூட்டஸ் வருகிறார், நான் சொல்வதை கேளுங்கள், அதனால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அதிலே ஒரு பெருமிதம் இருக்கிறது, சற்று ஆணவம் இருக்கிறது. நான் சொல்வதை நீங்கள் கேட்டுத்தான் தீர வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது. அடுத்ததாக வருகிறார் ஆண்டனி. ஆண்டனி கூறுகிறார், தயவு செய்து உங்கள் காதுகளை இரவல் தாருங்கள் என்று கேட்கிறார். காதுகளை இரவல் தாருங்கள் என்று கேட்கிற போதே மக்கள் அவர் வசம் ஆகிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர் பேசுகின்ற ஒவ்வொன்றிலும் புரூட்டஸை பற்றி ஒரு சொல் கூட தவறாக சொல்வதில்லை. ஒவ்வொரு முறையும் புரூட்டஸ் கண்ணியமான மனிதர் என்கின்ற அடைமொழியை தந்து தந்து பேசுகிறார். அவர் யாரையும் தாக்கவில்லை, யாரையும் குறை கூறவில்லை. ஆனால் மக்கள் கொதித்து எழுகிறார்கள். அவர்கள் யார் ஜூலியஸ் சீசரை கொன்றார்களோ அவர்களை எல்லாம் துவம்சம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு செல்கிறார்கள். வழியிலே சின்னா என்கிறவன் புரட்சிக்கு காரணமானவன் என்று நினைத்து ஒரு சின்னாவை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். ஆனால் இந்த சின்னாவோ நான் புரட்சியாளன் அல்ல, நான் ஒரு கவிஞன் என்று சொல்லுகிறான். மக்கள் கொதித்திருக்கிற நிலைமையிலே எப்படி முடிவெடுப்பார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணம். இந்த சின்னாவை அவருடைய மோசமான கவிதைகளுக்காக கிழித்தெறிவோம் என்று சொல்லுகிறார்கள். மக்கள் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்து விட்டால் காரணத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது சின்னாவை அவர்கள் கொள்கிற விதம். இப்படி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய எல்லா நூல்களிலுமே வாதத்திறவை எவ்வளவு முக்கியம் என்பதை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். அது ரோமாபுரியினுடைய காலத்திலே எப்படி வாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தன என்பதை குறிப்பதாக இருக்கிறது. தன்னை விட ஒரு ஒப்பற்ற பேச்சாளன் சிசரோ என்கிற காரணத்தினால்தான் அப்போது ஆண்டனி சிசரோவை கொள்வதற்கு முற்படுகிறான். எனவே கிரேக்கத்திலும் ரோமாபுரியிலும் பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் வரலாற்றை நகர்த்தி சென்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அங்கே சொற்பொழிவுகளை எழுதி தருவதற்காக சிலர் இருந்தார்கள். அவரிடம் சென்று பணத்தை கொடுத்தால் அவர்கள் ஒரு சொற்பொழிவை எழுதி தருவார்கள். அந்த சொற்பொழிவை வாங்கி கொண்டு வந்து மற்றவர்கள் பேசுவார்கள் என்கிற நிலைமை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்கத்திலும் ரோமாவரியிலும் இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை சொற்பொழிவு ஆற்றுவதன் மூலம் மக்களை வசீகரப்படுத்த முடியும் என்கின்ற முறையை ஏற்படுத்தியவர் புத்தர். புத்தருடைய சங்கங்களிலே 10,000 சீடர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே புத்தர் அமர்வார். அன்று எதையாவது பற்றி அவர் ஒரு பிரசங்கம் நிகழ்த்துவார். அந்த பிரசங்கத்தை அவருடைய சீடர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். செல்கிற இடங்களில் எல்லாம் தர்க்கம் நிகழ்த்துவது, அதன் மூலம் வெற்றி பெறுவது, தோற்றவர்கள் இணைவது என்கின்ற மரபு இந்தியாவிலே ஒரு காலத்திலே இருந்தது. இங்கே கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதிலே விவாதங்களும் பட்டிமன்றங்களும் தமிழகத்திலே தொன்று தொட்டு இருந்தது என்பதை நாம் உணர முடிகிறது. அதனால்தான் மணிமேகலையிலே பட்டிமன்றம் பாங்குடன் ஏறுமின் என்கின்ற ஒரு வரி இடம்பெற்றிருக்கிறது. அந்த பட்டிமன்றம் பாங்குடன் ஏறுமே என்பது ஒரு பௌத்த காவியமான மணிமேகலையிலே இடம்பெற்றிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவரை பொறுத்தவரை மேடை பேச்சு மிகவும் தேவை என்பதை அவர் வலியுறுத்துகிறார். 100 குறட்பாக்கள் அவர்கள் தகவல் பரிமாற்றத்திற்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த தகவல் பரிமாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் பல்வேறு விதமாக கூறுகிற போது அதிலே உடல் மொழியை பற்றியும் கூறுகிறார். உடல் மொழி முக்கியம், அதைத்தான் குறிப்பறிதல் என்று பொருட்பாலிலும் காமத்துப்பாலிலே ஒரு குறிப்பறிதல் என்கின்ற அதிகாரத்தையும் அவர் ஒதுக்கி இருக்கிறார். காதலிலே குறிப்பறிதல் வேறு, பொருட்பாலிலே குறிப்பறிதல் வேண்டு. அந்த குறிப்பறிகிறவன் ஒருவன் திறமைசாலியாக இருந்தால் அவனை நம் பக்கத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மற்றவர்கள் பேசுவதற்கு முன்னாலேயே அவன் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வான். அவன் நமக்கு நம்பலாமா இல்லையா என்பதை உரைப்பான். ஆக நம் அருகிலே இருப்பவன் அதிகம் பேசாதவனாக இருக்க வேண்டும். அதிகம் பேசுகிற யாருமே குறிப்பறிவதில் வல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். நான் நடைமுறையிலே ஒன்றை சொல்லுகிறேன். ஆண்களை விட குறிப்பறிவதில் பெண்கள் சாமர்த்தியசாலிகள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர்கள் வருகிறவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை ஒரு பார்வையிலேயே அளந்து விடுகிற தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள்.
அப்படி 10 அதிகாரங்களில் அவையை அறிதல் என்பதை அவர் முக்கியமாக கூறுகிறார். அவையிலே எப்படி பேச வேண்டும் என்பதை, அவையினோர் யார் என்பதை அறிந்த பிறகுதான் நாம் முடிவு செய்ய வேண்டும் என்பதை திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, பெரிய அறிஞராக இருக்கலாம், பெரிய மேதையாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், நிறைய புத்தகங்கள் படித்திருக்கலாம். ஆனால் அவன் தான் வாசித்ததை தெளிவாக சொல்ல முடியவில்லை என்றால் அவன் பயனற்றவன் என்பதை அவர் சொல்லுகிறார். பேசுகிற போது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். அதனால்தான் அவர் மக்கட்பதவி என்று குறிப்பிடுகிறார். சில பேர் 2 கருத்துக்களை சொல்வதற்கு 200 சொற்களை பயன்படுத்துவார்கள். அவர்கள் பேச்சு முழுவதுமே வார்த்தை வயிற்றுப்போக்காக இருக்கும். அப்படிப்பட்டவருடைய பேச்சை அவர் மக்கட்பதவி என்று வலியுறுத்துகிறார். திருவள்ளுவர் இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார். எவன் ஒருவன் சிறப்பாக பேசுவதில் வல்லமை பெற்றிருக்கிறானோ அவனை யாராலும் வெல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் வரலாற்றில் பலரை பார்க்க முடிகிறது. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, ஆனால் ஹிட்லர் தன்னுடைய சொற்பொழிவால் மக்களை ஆட்படுத்தியவன் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹிட்லர் மேடையிலே தோன்றினால் அந்த மேடையில் ஹிட்லரின் மீது மட்டுமே ஒளி வெள்ளம் படும். ஹிட்லர் அமர்ந்திருப்பது மட்டுமே கீழே இருப்பவர்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் அங்கங்கே ஹிட்லருடைய ஆட்கள் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் ஹிட்லர் பேசுகிற போது முதலில் கைத்தட்டி மற்றவர்களையும் கைத்தட்ட வைப்பார்கள். மேடையிலே ஹிட்லர் வந்து நின்றால் ஏதோ அந்த நாட்டை நோக்கி எதிரிகள் அத்தனை பேரும் படையெடுத்து வருவதைப் போல வேகமாக, முழக்கமாக, ஆக்ரோஷமாக ஒரு நீராவி அந்த தட்டை தூக்குவதைப் போல குதித்து குதித்து ஹிட்லர் பேசுவதை பார்க்கிற போது அங்கே இருக்கிற படித்தவர்கள் கூட நம்பினார்கள். ஹிட்லர் சொல்லுவதுதான் நியாயம் என்று நம்பினார்கள். ஹிட்லர் நிச்சயமாக இந்த ஜெர்மனியை உலக அளவில் உயர்த்தி காட்டுவார் என்று நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, ஹிட்லர் வெறும் சொற்பொழிவாளர் மட்டுமல்ல, அவர் செயல் வீரராகவும் இருந்தார். அவர் தொழிற்சாலைகளில் பல புரட்சிகளை ஏற்படுத்தினார். பல புதிய புதிய கார்கள் அங்கே உபயோகத்திற்கு வந்தன, முன்னேற்றம் கண்டது. ஆனால் ஹிட்லருடைய சொற்பொழிவை பார்த்து கேகேகார்ட் போன்ற தத்துவ ஞானிகள் கூட ஹிட்லரை நம்பினார்கள். ஏனென்றால் ஹிட்லர் பேசுவதிலே ஒரு தெளிவு இருந்தது, அதிலே குழப்பம் இல்லை. உண்மைதான், யாரெல்லாம் சிதைக்கிறார்களோ அவர்கள் எப்போதுமே தெளிவாக இருக்கிறார்கள். உருவாக்குபவர்கள் தான் சற்று குழப்பத்திலே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்படி ஹிட்லருடைய பேச்சாக இருக்கட்டும், அல்லது முசோலினி மக்கள் முன்னால் நின்று 2 கைகளையும் இடுப்பில் வைத்துக் கொண்டு பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், இவர்களையெல்லாம் பார்த்து மக்கள் நம்பினார்கள். நமக்கு இவர்கள் விடிவெள்ளிகளாக இருப்பார்கள், நாம் இவர்களை நம்பலாம் என்று அவர்கள் பின்னால் சென்றார்கள். அதனால்தான் ஜட்ஜ்மெண்ட் அட் நுரம்பர்க் என்கின்ற அந்த திரைப்படத்திலே நீதிபதிகளை பார்த்து கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் செய்வது அநியாயம் என்றே எங்களுக்கு படவில்லை, நாங்கள் அனைவருமே ஹிட்லர் சொல்வதுதான் சரி என்று நம்பினோம் என்று குற்றத்தை ஒத்துக்கொண்டார்கள். எனவே அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் உலகம் முழுவதிலும் இருந்தார்கள். 2ஆம் உலகப் போரின் போது சர்ச்சில் ஆற்றிய உரை இருக்கிறதே, அதுதான் அந்த நேச நாடுகளில் இருக்கிற அத்தனை பேரையுமே விழித்தெழ செய்தது, போராட செய்தது, கொதித்தெழ செய்தது. அதுதான் அந்த எதிரி நாட்டுகளின் மீது படையெடுப்பதற்கு அவர்களை தூண்டியது. சர்ச்சிலுடைய பேச்சு அங்கே இருந்த ஒவ்வொரு சிப்பாயினுடைய ரத்தத்தையும் கிளர்ந்தெழ செய்தது. நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். மிக சுருக்கமான பேச்சுதான், ஆனால் அந்த பேச்சு உலக வரலாற்றிலே இடம்பெறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது 270 சொற்கள் கூட அடங்காத ஒரு பேச்சுதான். ஆபிரகாம் லிங்கன் கெட்டிஸ்பர்கிலே நிகழ்த்திய அந்த உரை, அவர் அந்த உரையை நிகழ்த்தி முடிப்பதற்கு முன்பேயே அந்த புகைப்படக்காரர்கள் எல்லோரும் தங்கள் கருவியை சரி செய்து கூட முடிக்காமல் போய்விட்டார்கள். அவர்கள் சரி செய்வதற்குள் அவர் உரையை நிகழ்த்தி முடித்து விட்டார். அதனால் எந்த பதிவுமே நிகழவில்லை. 270 சொற்கள் தான். அந்த உரையை ஆற்றிய போது அத்தனை பேரும் சொன்னார்கள், இது மிக மிக சாதாரணமான உரை. அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிற லிங்கன் எங்களை அவமானத்தில் தள்ளிவிட்டார் என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. ஆனால் அந்த உரையிலே இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் அற்புதம் நிறைந்ததாக, மகத்துவம் நிறைந்ததாக, ஒரே ஒரு சொல்லுக்கு ஒரு விளக்க உரை தேவைப்படுவதாக அமைந்ததால் இன்றும் உலகத்தின் தலை சிறந்த உரைகளில் ஒன்றாக திகழ்கிறது ஆபிரகாம் லிங்கன் ஆற்றிய அந்த கெட்டிஸ்பர்க் உரை. அதே இடத்திலே 100 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ட்டின் லூதர் கிங் உரையாற்றிய போது
வெறும் ஆப்பிரிக்கல் மக்கள் மட்டும் அங்கே கூடவில்லை, ஐரோப்பியர்களும் அங்கே வந்தார்கள், அமெரிக்கர்களும் வந்தார்கள். அந்த மக்கள் அனைவருமே திரண்டார்கள். அவருடைய உரை இன்று வரை வரலாற்றிலே மிகச்சிறந்த உரையாக கருதப்படுகிறது. இப்படி வரலாறு முழுவதுமே பல்வேறு மாபெரும் மனிதர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். கவிஞர் திரு மனுஷபுத்திரன் குறிப்பிட்டதைப் போல இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது விடுதலை போராட்டத்தின் போது ஆற்றப்பட்ட உரைகள், ஆற்றப்பட்ட சொற்பொழிவுகள். மகாத்மா காந்தியை உங்களுக்கு நான் இங்கே சற்று சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன். மகாத்மா காந்தி தெளிவாக பேசக்கூடியவராக முதலில் இல்லை. மேடை நடுக்கத்தால் பீடிக்கப்பட்டவர், கைகள் உதறும், அவரால் பேச முடியாது. தென்னாப்பிரிக்காவிலே எழுதப்பட்ட அந்த குறிப்பை படிப்பதற்கு கூட அவரால் முடியவில்லை. அத்தனை மேடை நடுக்கத்தால் தடுமாறியவர்தான். ஆனால் அதற்கு பிறகு அவர் துடிச்சலை வளர்த்து கொண்டு பேசி பேசி பழகி செந்தமிடும் நாப்பழக்கம் என்று அவையார் சொன்னதைப் போல பேச்சு திறனை வளர்த்து கொண்டு இந்தியாவினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் சென்று விடுதலை வேள்வியை பரப்பினார் என்பது உண்மை. காந்தபுரா என்கிற அந்த நூலிலே ஒரு ராஜாராம் என்கிற அந்த எழுத்தாளர் ஒன்றை சொல்லுகிறார். மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் சென்றார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்தல புராணம் இருப்பதைப் போல காந்தி புராணமும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். எல்லோரும் சொல்வார்கள், இங்குதான் காந்தி வந்தார், இங்குதான் தங்கினார், இங்குதான் கஸ்தூரிபாய் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார், மக்களிடம் பேசினார் என்றெல்லாம் அவர்கள் சொல்வது உண்டு. அந்த அளவிற்கு இந்தியாவிலே தாக்கத்தை ஏற்படுத்திய மகாத்மா காந்தியினுடைய உரையை நீங்கள் கேட்டு பார்த்தால் அது துள்ளலோசையோடு இருக்கிற ஒரு உரை அல்ல, அமைதியாக நீரோடையை போல, ஆனால் ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்திலே ஏறுகிற அளவிற்கு தெளிவான உரையாக இருந்தது. பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னுடைய இந்தியாவை கண்டறிதல் என்கிற நூலிலே எழுதுகிறார், ஒரே நாளைக்கு நான் 25 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். 2 மணி நேர தூக்கம், போகிற வழியில் தூங்குவதுதான். மக்களை சந்தித்து பேசிக்கொண்டே இருந்தேன். ஒன்றை நான் தெளிவுபடுத்திக் கொண்டேன், இந்தியா என்பது மலைகளும் பீடபூமிகளும் ஆறுகளும் சமவெளிகளும் அல்ல, இந்தியா என்பது அதனுடைய மக்கள் தான். இந்த மக்கள் அனைவரிடமும் ஒரு ஒருமிதத்தன்மையை நான் காண்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அப்போது விடுதலை போராட்டத்தின் போது எண்ணற்றோர் வீதியிலே நின்று மக்களை ஆட்படுத்தினார்கள், பேசினார்கள், வீர உணர்வை தூண்டினார்கள். இப்படி மேடை பேச்சுக்கு என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது என்றாலும் நான் அதிகம் சொல்ல விரும்பியது மேடை பேச்சினுடைய தேவை என்ன. ஒரு காலத்தில் பேச்சாளர்கள் என்பவர்கள் தனியாக அடையாளம் காணப்பட்டார்கள். ஆனால் இன்று எந்த தொழிலை நீங்கள் செய்தாலும், எந்த பணியை நீங்கள் செய்தாலும், எந்த பதவியை நீங்கள் வகித்தாலும் அங்கே சொற்பொழிவாளராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் அடுக்குமொழியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை, அலங்கார சொற்களிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை, இலக்கிய தமிழிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சங்க தமிழில் இருந்தும் கம்பராமாயணத்தில் இருந்தும் பாரதியாரின் பாடலில் இருந்தும் பாரதிதாசன் பாடல்களில் இருந்தும் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டியதை தெளிவாகவும் சுருக்கமாகவும் நயமாகவும் மக்கள் உள்ளத்திலே படுகிறபடியாகவும் சொல்வது அவசியமாக இருக்கிறது. அந்த தேவை இருக்கிற காரணத்தினால்தான் இந்த பயிலரங்கம் இங்கே நடத்தப்படுகிறது. எனவே முதலில் நீங்கள் சரக்கை தயார் செய்து கொள்ள வேண்டும், பிறகு அந்த சரக்கை மெருகேற்ற வேண்டும். மெருகேற்றுகிற போது அதிலே சம்பவங்களை சேர்க்க வேண்டும், நகைச்சுவையை சேர்க்க வேண்டும், சில மேற்கோள்களை சேர்க்க வேண்டும். எப்படி என்றால், நாம் உணவு என்பது நம்முடைய ஊட்டச்சத்துக்காகத்தான் என்றாலும் அதிலே சுவைக்காக சில பொருட்களை சேர்க்கிறோம், அப்போதுதான் அதை உண்ண முடியும். கலீல் கிப்ரான் சொன்னார், நான் பேசுவதில் பாதிக்குத்தான் பொருள் உண்டு, ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மீதி பாதியை நான் பேசினால்தான் உண்டு என்று சொன்னார். அதை போல சொல்லப்படுகிறவை அனைத்துமே பொருள் பொதிந்ததாக இருப்பது இல்லை, ஆனால் அவை பொருளை உயர்த்தி பிடிப்பவையாக இருக்க. எப்படி நாம் நிலவை சுட்டுகிற விரலே நிலவாகி விடாதோ அதை போல சில நேரங்களில் நாம் விரலை போல சில செய்திகளை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது முக்கியமானது, மேடை பேச்சினுடைய தேவை உங்களை ஒரு சாதாரண மனிதன் என்கின்ற நிலையிலிருந்து ஒரு வாசிப்பாளராக மாற்றும். நீங்கள் மேடையிலே பேசத் தொடங்கிவிட்டால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் படித்து கொண்டே இருப்பீர்கள். அப்படி வாசிக்கிற போது
பல்வேறு விதமான புத்தகங்கள் சங்கிலி தொடராக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புத்தகம் ஒரு மெழுகுவர்த்தியை போல, ஒரு நூல் அகல் விளக்கை போல. அந்த அகல் விளக்கை வைத்துக்கொண்டு 1000 அகல் விளக்குகளை ஏற்றுவதைப் போல ஒரு நூலில் 10 நூல்களை வாசிப்பதற்கான அறிமுகம் கிடைத்து விடுகிறது. இதை வாசித்தவுடனே அதில் இருக்கிற இந்த நூலை வாசித்தால் என்ன என்று தொடங்குவீர்கள். இப்படி உங்களுடைய வாசிப்பு அகண்டமாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்படி அந்த அகண்டமான வாசிப்பால் உங்கள் உள்மையத்திலே என்ன நடக்கும்? முதலாவதாக நீங்கள் பணிவானவர்களாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் மென்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். உங்களிடம் அங்கங்கே தலை தூக்குகிற அந்த தன்முனைப்பெல்லாம் உதிர்ந்து போய்விடும். நாம் ஒன்றுமே கற்கவில்லை என்கிற உணர்வு ஏற்படும். தேடி தேடி படிப்பீர்கள். எல்லா சக மனிதர்களையும் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். எதிரே இருக்கிற ஒருவர் அனுபவம் பெற்றவர், அவருடைய அனுபவத்திலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். நம் படிப்பை விட அவருடைய பட்டறிவு மேம்பாடு உடையது என்று அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். புத்தகங்களை வாசிப்பதிலிருந்து நீங்கள் மனிதர்களை வாசிக்கின்ற அந்த நிலைக்கு மாறுவீர்கள். பிறகு மனிதர்களை வாசிக்கிற நிலையிலிருந்து மனிதர்களை நேசிக்கிற நிலைக்கு வருவீர்கள். அப்போது இந்த உலகமே அழகானதாக ஆகிவிடும். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு புல்லை பார்த்தால் அது இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதியாக தெரியும். நீங்கள் புல்லையும் ஒரு மிகப்பெரிய பனைமரத்தையும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டீர்கள். ஒரு புல்லின் நுனியில் இருக்கிற பனித்துளைக்கு கூட நீங்கள் மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகம் உங்களுக்கு ஆனந்தமயமானதாக விரியும். அதுதான் மேடை பேச்சின் தேவை. நன்றி, வணக்கம். This summer, meet the magical mermaid at VGB Marine Kingdom from April 12th till May 31st. Welcome to VGB Marine Kingdom. Taste Daily. Taste the Daily. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.